நியூஸ் தமிழ் கழுகு. கட்சியோட செயல் தலைவரா மகள ராமதாஸ் அறிவிக்க மகன் அன்புமணியும் தைலாபுரத்துக்கு எதிரா சீக்கிரட்டா சில காரியங்களை செய்ய துவங்கி இருக்காராம். பாமகவோட முக்கியமான சார்பு அணிகளா இருக்கிறது வன்னியர் சங்கம், பசுமை தாயகம், பாட்டாளி தொழிற்சங்கம் தான். இதுல வன்னியர் சங்கம் தான் பாமகவோட ஆணி வேர். ஏற்கனவே பசுமை தாயகம் அன்புமணியோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்க, இப்ப தொழிற்சங்கத்தையும் வன்னியர் சங்கத்தையும் தனக்கு கீழே கொண்டு வர சீக்கிரட் முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காராம் அன்புமணி. இனி ஒன்னு சேர வாய்ப்பே இல்லைன்னு முடிவெடுத்திருக்கிற அன்புமணி தரப்பு ஜி.கே. மணி, சேலம் அருளையும் சேர்த்துக்க போறதில்லைன்னு முடிவெடுத்திருக்கான். அதே சமயம் சந்தோஷ் சுப்பிரமணியம் படபாணியில எல்லா முடிவுகளையும் அப்பாவான ராமதாஸே எடுத்துட்டு இருந்ததா சொல்ற அன்புமணி ஆதரவாளர்கள் இப்பதான் அன்புமணி நினைச்ச முடிவுகளை எடுக்கிற சுதந்திரம் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னால அப்பா ராமதாஸ் சொல்ற காரியங்களை மட்டும்தான் அவரால் செய்ய முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. ராமதாஸுக்கான அடுத்த ஷாக் வன்னியர் சங்கமோ பாட்டாளி தொழிற்சங்கமோ அன்புமணி பக்கம் வர்றதுதாங்கிறாங்க. தாவேகாவுல எம்எல்ஏ சீட் யாருக்குங்கிறத முடிவு செய்யறது விஜயா புசி ஆனந்தாங்கிற சண்டை நிர்வாகிகள் மத்தியில வெளிப்படையா நடக்க துவங்கி இருக்கான். நியூஸ் தமிழ் கழுகு.